மகளே, நான் உங்கள் விஷால். நான் இன்னைக்கு வந்து இருக்கிறது அன்சிகா மொபைல்ஸ் எல்லாம் பெட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணி வளர்த்துறாங்க இல்லையா? தனியாக ஒரு இடம் வாங்கி வளர்த்துறாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். ஏன் நான் நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோட நாயை வந்து அடாப்ட் பண்ண குடுத்துட்டு இருந்தேன் இல்லையா? அந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு குட்டி நாய் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அவனையும் கூட்டிட்டு நேரா அன்சிகா மொபைல்ஸ் கடைக்கு முன்ன போயிட்டு அந்த அண்ணன்மாருங்க எல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்தாங்க. இங்கே கூட்டிட்டு வந்தப்போ வந்து கையில் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். பிஸ்கெட் எல்லாம் எல்லா நாய்க்கும் குடுத்துட்டு, நம்மளோட நாய்கிட்ட போயிட்டோம். நம்ம நாய் வந்து நம்மளோட வாய்ஸை கேட்டோனே 2 நாயுமே ஒரே அழுகை. அதுவரை தூங்கிட்டு இருந்தது. என்னோட வாய்ஸ் கேட்டோனே அழுகை. இன்னும் நிக்கல. இந்த போலீஸ் ஜெர்மன் செப்பல் நாய் இருக்குல்ல, இந்த நாயை நான் வளர்த்துன நாய் வந்து கடிக்க போகுது. பார்க்கும்போதே சிரிப்பு சிரிப்பா வந்தது. அதுவும் ஒண்ணும் பண்ணல. அது வாலாட்டிட்டே இருந்தது. அப்படியே எல்லா நாய்க்கும் பிஸ்கட் குடுத்துட்டு இருந்தோம். இவங்களுக்கும் பிஸ்கட் குடுக்குறதும் என்னோட நாய்க்கு பொறாம வந்துருச்சு. அத பத்தியும் அழுதுட்டே இருந்தது. ஸோ அப்படியே எல்லா நாய்க்கும் சுத்தி சுத்தி பிஸ்கட் போட்டு குடுத்துட்டோம். என்னன்னா, மனுஷங்கள நம்புறத விட, இந்த மாரி வாயில்லா ஜீவன்கள நம்புறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மனுஷங்களுக்கு எவ்வளோதான் பாசம் ஊட்டி, சோறு போட்டு வளர்த்தாலும் கடைசியில முதுகுல குத்திட்டு தான் போவாங்க. இது நெறைய விஷயங்கள்ல பார்த்துட்டேன். ஸோ இன்னும் உள்ளத இந்த மாரி வாயில்லா ஜீவன்களுக்காக வாழலாம்னு நெனைக்கிறேன். அப்படியே என்னோட நாய்க்கு வாயில பிஸ்கட் குடுத்தேன். ஏன்னா என்னோட பக்கத்துல வந்தவன் வந்து குட்டி நாய் வச்சிருந்தான். அத பிடிக்க இந்த வெள்ள நாய் வந்து துள்ளி துள்ளிட்டே இருந்தது.